ஒரு விஷயம் மோட்டிவேஷன் கொடுக்குறதாகட்டும், மோட்டிவேஷன் விஷயம் பேசுறதாகட்டும், ஜென்ரலாக பேசுறதாகட்டும், அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தையும் பேசுகிறதும் ஒவ்வொருத்தங்களுக்கு தெரிஞ்ச வழி பேசுகிறது ஒரு நல்லதான். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுவாங்க, புரியாது. அதனால அவங்க கன்னாபின்னான்னு பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அர்த்தமாக ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் பேசுகிறதே பெருசு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா ரொம்ப பெருசு. 15 செகண்ட்ஸ்லேயும் நல்ல விஷயம் சொல்லலாம், 30 செகண்ட்லேயும் நல்ல விஷயம் சொல்லலாம், 1 நிமிஷத்துலேயும் நல்ல விஷயம் சொல்லலாம், 1.5 நிமிஷத்துலேயும் நல்ல விஷயம் சொல்லலாம், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நல்ல விஷயம் சொல்லலாம். அது புரிஞ்சா, தெரிஞ்சா, அறிஞ்சா, அனுபவப்பட்டா அது ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா தள்ளி விட்டு போகலாம். அவ்வளோதான். எத்தனையோ விஷயம் இருக்குது உலகத்தில். எல்லோரும் தெரிஞ்சவன் எவன் கிடையாது. நானும் பேசுகிறேன்னா எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியாது. எனக்கு ஓரளவுக்கு தான், கொஞ்சம் தான், ரொம்ப தெரியாது, லைட்டாக. எல்லா விஷயம் தெரிஞ்சதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும். அதையே வெளி சொன்னால் கேவலம், கூச்சம், மானம் போயிரு, கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறதில்ல. இப்போ ஒரு பையன் கூட நான் கிரிக்கெட் பிளேயர்னா நான் இந்த மாதிரி தாண்டுவேன் அப்படின்னு சொன்னான். என்ன கிரிக்கெட் பிளேயர் தாண்டுவேன்? அப்போ தாண்டுவேன்னா போஸ்டிங் போடுன்னா போட மாட்டேங்கிறேன். எல்லோரும் பேசுவாங்களாம். அப்போ என்ன பிளேயரு? சும்மா அது வாய் பேச்சுக்கு எதையுமே சொல்லக்கூடாது யாருக்கிட்டமே. நீ பண்ணுவேன்னா அது அந்த போஸ்டிங் போடணும். 1000 பேர் நிறைய பேர் பேசுவாங்களாமா. நிறைய பேர் பேசுகிறாங்கிற மைண்டில் நீ வந்துட்டீன்னா அப்போ நீ எப்படி முன்னேறுவே? நீ எப்படி எதையும் வந்து சொல்லுவேன்? நீ எதுக்கு அதை சொல்கிற என்னால் முடியும்னு? அப்போ நீ அதை தாண்டி கட்டுறோம். நானெல்லாம் தாண்டேன்னா அது நான் அத்லெட், ஹைஜம்ப் பிளேயரு. நான் ஈஸியாக தாண்டிடுவேன். பெரிய விஷயம் இல்லை எனக்கெல்லாம். அசால்ட்டாக தாண்டிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அது நம்ம ஜம்பிங் ஸ்டைல் வேறு. அத்லெட்டுங்கிறது அவங்க இப்போ குழு விளையாட்டில் இருக்கிறவங்க அத்லெட் இருப்பாங்க, அத்லெட் இருக்கிறவங்க குழு விளையாட்டில் இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். எப்படி அத்லெட் இருக்கிறவங்க குழு விளையாட்டில் இருப்பாங்க, குழு விளையாட்டில் இருக்கிறவங்க அத்லெட் இருப்பாங்க. அத்லெட்டு தனியாக இருக்கிறாங்க, குழு விளையாட்டுக்காரர் தனியாக இருக்கிறாங்க, தனியாக இருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு நான் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்ல தேவையில்லை. உன்னோட பேச்சும் உன்னோட தன்மையும் நீ நடந்துக்கிற விதமே நீ என்ன பிளேயர்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஒரு பிளேயர் வந்துட்டு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் எனக்கு கிளாஸ்மெண்ட் ஆகட்டும், என்னோடய சீனியர் ஆகட்டும், என்னோடய வயசுக்காரராகட்டும், என்னோடய அத்லெட் லைனில் இருக்கிறவங்களாம் வாய் தந்தே பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த வயசில் இப்படி தாண்டி இருக்கிற நம்ம கம்முன்னு இருக்கிறோம். அந்த ஃபிட்னஸ் இருக்குது, அந்த மன உறுதி இருக்குது. அதனால் வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை வெளியூரில் இருப்பாங்க, நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஓட முடியுமா? இப்போ ஆட முடியுமா? குதிக்க முடியுமா? முடியாது. அந்த வயசுக்கு கடந்துருச்சு. அது முடியாது. அது என்ன பண்ணுறது முடியாதுண்ணா? கிண்டல் பேச மாட்டாங்க. நம்ம பண்ணுறது பண்ணுறாப்படிடா. 15 வயசில் பண்ணுறது இப்போ 40 வயசு இந்த ஆள் பண்ணுறாப்படிடா. 15 வயசில் நம்ம பண்ணதை 45 வயசில் அசால்ட்டாக பண்ணுறானே பரவாயில்லையே அப்படின்னு பெருமிதம் படுவாங்க அத்லெட்ஸு. நல்ல திறமையாக இருக்கிறாங்க. அதை வந்துட்டு எனக்கும் தன்னை தெரியும், அவங்க சொல்ல தெரியாதா என்ன? சொல்லுங்கள். சின்ன பசங்க தான் சொல்கிறாங்க, அது சொல்லக்கூடாது. தாண்டி காட்டிடுறோம். தாண்டி காட்டினா உன்னோட தாண்டுதல் தப்பாக இருக்குது. நீ அத்லெட்டு ஹைஜம்ப் பிளேயர்னால் தாண்டலாம், ரன்னிங் ஓடுறனால தாண்டலாம். அது வந்து ஜம்பிங்னு ஸ்பெஷல் இருக்குது. சரி தம்பியை கேட்டுக்கு நிறைய பேர் ஜம்பிங்னு ஸ்பெஷல். ஜம்ப் தாண்டுறது, அங்கே டப்புன்னு வந்து டப்புன்னு திரும்பி வரது, மறுபடியும் தாண்டுறது, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கு. அது அது வந்து அந்த பிளேயர்ஸ் ஹைஜம்ப் பிளேயர்ஸ்க்கு தான் வரும். லாங் ஜம்ப்புக்கிறவங்களே ஹைஜம்ப் எடுக்க மாட்டாங்க தெரியுங்களா? ட்ராக் எடுக்க முடியாது. ஹைஜம்ப் பிளேயராக லாங் ஜம்ப் எடுக்க மாட்டாங்க. கேளுங்க நிறைய பேர்த்த, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இருப்பாங்க, கேட்டு பாருங்கள். லாங் ஜம்ப் தாண்டி தான் ஹை ஜம்ப் தாண்ட முடியாது. இப்போ பிசி செலெக்ஷன் போகிறாங்களா, எத்தனை பேர் செலெக்ஷன் போகிறாங்க, யாராச்சும் ஹை ஜம்ப் எடுக்க சொல்லுங்கள், எடுக்க மாட்டாங்க. அது கஷ்டம், அது எடுக்க மாட்டாங்க. அதை வந்து நான் தாண்டறனால சொல்ல முடியாது யாருமே. அது சிஸ்டமேட்டிக் இருக்குது. ஹை ஜம்ப் தாண்டறதுக்குள்ள பயங்கரமான சிஸ்டமேட்டிக் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு மோட்டிவேஷன் கருத்து சொல்கிறாங்கன்னா இது இந்த கான்செப்ட். அதை தெரியாத விஷயத்தை தலையில் போட்டு ஆடிட்டு திரிஞ்சிட்டு இருந்தால் அது வேறு வகையில் போகும், புரியாமல் அப்போ இதாயிடும். அது அத்லெட்ஸ் தான் ஓகே சொல்லுவாங்க. இப்போ மோட்டிவேஷன் கருத்து சொல்கிறாங்கன்னா அதான் சொல்ல, எல்லா விஷயமும் தெரிஞ்சு யாரும் கிடையாது. சொல்லும் போது கேட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதில் நொட்டை குறை சொல்லிகிட்டே தான் விமர்சனம் 1000 வருங்க.
விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதே. அவன் கருத்து சொல்லிகிட்டே போவான். உனக்கு தெரிஞ்சதை சொல்கிறான், உனக்கு புரிஞ்சதை சொல்லிட்டு போயிடுவான். அதுலேருந்து எப்படி தெரிஞ்சுக்குவீங்க, எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அந்த கமாண்டு, பேட் கமாண்ட் ஆகட்டும், நல்ல கமாண்ட் ஆகட்டும், எதவோ ஓடுங்க. என்னத்தை புரிஞ்சுக்கு எப்படி உங்கள்கிட்ட நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க? எப்படி நீங்கள் ரிசல்ட் சொல்லுவீங்க? எப்படி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கி? எப்படி நீங்கள் ஆராய்வீங்க? எப்படி யோசனை செய்வீங்க? எத்தனை பேர் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்பாங்க? என்ன படிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. என்ன படிக்கலான்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன? அப்புறம் எதுக்கு தேவையில்லாத விஷயம்? கவனிங்க, பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலையும் விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டும் பேசக்கூடிய ஒவ்வொருவரும், நான் மட்டும் கிடையாது, ஒவ்வொருவரும் உரத்த குரலில் பேசுகிறவங்க கிடையாது. யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கண்டிப்பாக கவனிங்க, புரிஞ்சுட்டா பாருங்கள், புரியலன்னு தள்ளி விட்டுருங்க. ரீல்ஸு பார்ப்பீங்க, அதில் உங்களுக்கு என்ன தோணுது போட்டு போயிடுவீங்க. ரீல்ஸ்லேயும் நிறைய கருத்தெல்லாம் இருக்குது, சும்மா சாதாரணமாக இல்லை. ஒரு மிமிக்ரி பண்ணாலும் அந்த மிமிக்ரி பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், வாய் வலிக்கு. சும்மா எல்லாமே பண்ணிட்டு போகிறது, சம்பாதிக்கிறதுக்கு தான் பண்ணுறோன்னா எனக்கு தெரிஞ்சதை ஒருத்தருக்கு சொல்கிறோம், அதுக்கு கற்றுக்கிறவங்க நிறைய பேர் கற்றுக்குப்பாங்க. அது வாய் விட்டு பேசுகிறோன்னா ஒன்றும் தெரியாது. நான் ஒரு பக்கம் கட்டட வேலைக்கு போனேன், கட்டட வேலைக்கு போகல, கட்டட வேலைக்கு இடத்துக்கு போனேன், வேலை செய்கிறவங்க ஒரு இடத்துக்கு. அங்கே போனால் அவங்க வந்துட்டு ஒரு பையன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க, கமெண்ட் போடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆனால் நான் கஷ்டப்படுறேண்ணா, நீங்களும் கஷ்டப்படுறீங்க, இங்கே எல்லாம் பண்ணுறீங்க, திறமையாக இருக்குது. என் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டா, திறமை சூப்பராக இருக்குங்கண்ணா. நான் வேலை இருக்காதுண்ணா, ஒன்றும் இருக்காதுண்ணா, கையில் செல்ஃபோன் நிறைய ஒன்று ஓட்டுறதாண்ணா. நான் கட்டட வேலைக்கு வரேண்ணா, நிறைய பேர் வேலைக்கு வராங்க, இப்படியா சொல்ல மாட்டாங்க. கஷ்டப்படுறவங்களோட அர்த்தம் தெரியுமில்ல. மோனை இல்லைங்கண்ணா, விட்டுருங்கண்ணா, அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறானுங்க, கண்டுக்கு வேணவனுங்க. செல்ஃபோன் கையில் இருக்குதுண்ணா, வேலை இல்லை அவனுக்கு, வீட்டில் கேட்குற கால் இல்லை, தண்ணி தெளிச்சு விட்டாங்க, சுற்றுறேன் திரியிறேன், என்ன தோணுதோ அதை போடுறேன். அவனுக்கு நம்ம ஒரு அர்த்தம் சொன்னால் விளங்க மாட்டாங்க. நம்ம அந்த சின்ன பையன் அப்படி அறிவாக சொல்கிறான், 20 வயசு, நம்மளுக்கு தெரியாதானே, தெரியும். அவனோட அனுபவத்தில் சொல்கிறான், நிறைய சொல்கிறான். அந்த பையன் நிறைய சொல்கிறாங்கண்ணா. அர்த்தம் எனக்கு தெரிஞ்சதை எடுத்துக்கோங்க, நான் தெரியாத விட்டுருங்கண்ணாங்கிறேன். உண்மைதான், தெரிஞ்சதை எடுத்துக்கோங்க, தெரியாத விட்டுருங்க. நீங்கள் என்ன வேணும்னா விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா யாருமே பொழப்புக்கு எடுத்துகிட்டு எதுவும் பண்ணுறதில்ல, வேலைக்கு போகாமல் எதுவும் பண்ணுறதில்ல, உங்கள் வீட்டு சோறு தின்ட்டு வீடியோ போடுறதில்ல, எல்லாம் அவன் சம்பாதிச்சு தான் தின்னுட்டு வீடியோ போடுறோம். இதுக்கு உள்ளே வந்துட்டு என்ன வேணால், இதே வேலையா இதே வெட்டியான்னு கேட்கலாம், அது உங்களோட உரிமை. ஏன்னா இதெல்லாமே விஷயம் இருக்குது. ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறோன்னா சும்மாவெல்லாம் இல்லை, தூக்கத்தை கெடுத்துட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. இதையே நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, பார்த்து புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு வேண்டி போடுறதுக்கு எல்லா விஷயமே தான். ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஒவ்வொரு விஷயமா இருக்குது. மிமிக்ரி பண்ணுறதும் அப்படி தான். எந்த நேரம் மிமிக்ரி டெடிக்கேட் கேட்பாங்க, டெடிக்கேட்டுக்கு போகலைன்னா அவங்க என்ன வாய்க்கு வருதோ அதை பேசிட்டு போயிடுவாங்க. மிமிக்ரி ஆகட்டும், பாட்டாகட்டும், எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாமையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, ஒரு வித்தியாசமான மனிதர்கள்.